இந்த கைஜு நம்பர் 11 நம்ம நருமியை பார்த்து, நருமி உன்னை தோக்கடிக்கிறது இவ்வளோதானா, உன் பவர் இவ்வளோதானா, நான் என்னமோ உன்னை பெரிய ஆளு நினச்சேன். சரி, இப்போ உன்னோட மாஸ்டர் இசையா எங்கே போனாரோ அங்கேயே உன்னை அனுப்பி வைக்கிறேன். இப்போ அவரோட மெமரியிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லவா, ஒன்ன மாதிரி முழுமை பெறாத ஒரு வீரன்லாம் இந்த ஸ்குவாடுக்கு தேவையே இல்லை, வளவலன்னு பேசுறது விட்டுட்டு ஏதாச்சும் ஒன்று செய்றியா அப்படின்னு தானே உன்னோட மாஸ்டர் சொன்னான் அப்படின்னு அங்கே இசையா சொன்னதை திருப்பி அங்கே கைஜு நம்பர் 11 நம்ம நருமியை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அப்புறமா அந்த கைஜு நம்பர் 11 அதோட ஃபைனல் மூவை போட்டு நம்ம நருமியை கொள்றதுக்காக அதோட பவரை ஃபுல்லாக ஒன்று திரட்டி அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும். எல்லா அட்டாக்கையும் ஒன்றா வச்சு நம்ம நருமி அட்டாக் பண்ணும்போது, இவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நருமி, நீ சாவ போறடா அப்படின்னு அந்த அட்டாக்கை நம்ம நருமியை பார்த்து போடும் பாருங்க. அந்த இடமே ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்கும். அதை பார்த்து ஹெட் குவார்ட்டர்ஸில் ஷாக் ஆகிட்டு, அவ்வளோதானா, நருமியோட கதை முடிஞ்சிச்சா, என்னாச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாமல் பார்த்துட்டு இருப்பானுங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியாமல் ஒரே புகமூட்டமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 இப்போ இங்கே என்ன ஆச்சு, நான் அவனை அடிச்சிட்டானா, அவன் செத்துட்டானா அப்படின்னு டவுட்டாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம நருமியோட கன்னு தான் தெரியும். அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணி அவரோட புல்லட்டை வச்சு அடிப்பார்ல, அந்த இடத்துல அந்த அட்டாக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 இது எப்படி சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இசையாவோட மெமரியை பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லுக்கு, அவனோட கண் இந்த கலரில் மாறினது இல்லை, இந்த அட்டாக்கை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 11 அப்படி குழம்பு போயிடும். இங்கே பார்த்தா நம்ம நருமியோட கண்ணு ரொம்ப வித்தியாசமாக வேற கலரில் மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம நருமி அந்த கைஜு நம்பர் 11 பார்த்து, டேய் தண்ணி வண்டி, இதுக்கப்புறம் உன் தண்ணி எல்லாத்தையுமே நான் வாட்டர் டேங்கில் அடைச்சி வைக்கிறேன்டா, இப்போ நான் என்னோட பவர் யூஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன், இதுக்கப்புறம் தான் உன்னோட தண்ணியில் விஷத்தை கலந்து உன்னை போட்டு தள்ள போகிறேன்டா அப்படின்னு நம்ம நருமி சும்மா வெறித்தனமாக கோவத்தோட பார்த்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 அதோட பவரை யூஸ் பண்ண ரெடி ஆகும் பாருங்க. சட்டார்னு நம்ம நருமி செம்ம ஸ்பீடாக போய் அந்த கைஜு நம்பர் 11 கையை துண்டை வெட்டிடுவாரு ஒரே செகண்டில். அதை பார்த்து அங்கே இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கவங்க எல்லாம் சாக்காயிருவானுங்க. இவ்வளோ நேரம் தொடக்கூட முடியாத அந்த கைஜு நம்பர் 11 கையை நம்ம நருமி துண்டை வெட்டிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நருமி சும்மா செம மாசா இருப்பாரு பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். அப்போ அந்த கைஜு நம்பர் 11 நம்ம நருமியை பார்த்து, என்னது இவன் அட்டாக் பண்ணிட்டானா, அது எப்படி சாத்தியம், என்னோட அட்டாக் என் மேலே விழுந்துருச்சு, இது நடக்கக்கூடாது அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நருமியை சும்மா வெறி கொண்டு கோவத்தோட பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம நருமியோட கண்ணு ரொம்ப வித்தியாசமாக மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 அதோட கையை மறுபடியும் ஹீல் பண்ணிட்டு நம்ம நருமியை பார்த்து, இதுக்கு சாத்தியமே இல்லையே, இவனோட கண்ணு கலரு இவனோட உடம்பு மொத்தமாகவே மாறி இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நருமி அவரோட வெப்பனை வச்சு ஷூட் பண்ணுவார். அந்த ஃபயரு அந்த கைஜு நம்பர் 11 உடம்புல பட்டு ஓட்டையை விழுந்துரும். அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 11 என்னது என்னோட அட்டாக் என் மேலே விழுந்துகிட்டே இருக்கு, இதை நான் தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு அதை ஹீல் பண்ணிட்டு மறுபடியும் அதோட பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆகும் பாருங்க. இந்த தடவை அந்த கைஜு நம்பர் 11 சொன்ன அதே டைலாக்கை நம்ம நருமி சொல்றாரு, இது என்னால் பார்க்க முடியுது, இது எனக்கு தெரியுது அப்படின்னு அவரோட கண்ணை வச்சு பார்த்துட்டு அந்த அட்டாக் எல்லாமே அசால்ட்டாக டாஜ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அப்புறம் மறுபடியும் அது வேற பவர் யூஸ் பண்ணும், அதையும் நம்ம நருமி அசால்ட்டா, இதையும் என்னால் பார்க்க முடியுதே, இது 5 வாட்டர் ஆப்ஸ் டிஃபென்ஸ் தானே, இது என்னால் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நருமி